ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீஷி விலாக்ஸ். நம்ம கமெண்டில் ஒருத்தவங்க சென்னா மசாலா ரெசிபி தான் கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டைக்கல்லையை ஊற வச்சுருக்கோம். 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை குக்கரில் போட்டுக்கிறோம். இதோட உப்பும் சேர்த்துக்கிறோம். குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுப்பில் வச்சிட்டோம். ஒரு 6 விசில் வரட்டும். அதுக்குள்ளே என்னென்ன நறுக்கிறதுக்கு தேவைன்னு அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதுதான் தேவை. இப்போது குக்கரில் விசில் வந்துருச்சு. நான் எடுத்து வச்சுருந்தேன். விசில் அடங்கிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணிட்டேன். அதை ஒரு பவுலில் கொட்டிக்கிறோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அது பிறகு தாளித்து கொட்டுறதுக்கெலாம் இதுதான் தேவை. பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஜீரகம், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இல்லாட்டினா மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் மட்டன் மசாலா இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போது நறுக்கி வச்சது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். தனித்தனியாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது வடை சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் கொட்டிக்கிறோம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம். எல்லா மசாலா பொருட்களையும் ஒன்றா இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் கிண்டி கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டோம். வேக வச்ச கொண்டைக்கல்லையை அதில் சேர்த்துக்கிறோம். நான் கொஞ்சம் கொண்டைக்கல்லையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு கலக்கிக்கலாம். இப்போது இதை பருப்பு மத்தாலையோ இல்லை டம்ளராலையோ எதுலனாலும் சரி நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லாவே போயிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலையை போட்டு இறக்கிக்க வேண்டியதான். இவ்வளோ தாங்க சென்னா மசாலா ரெசிபி. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ரெசிபி. மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.